Hi friends, welcome to Enjoy the Journey with RK. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ். காலையில் குருவாயூர்லேருந்து கிளம்பி உள்ளூர் வழியாக சாலக்குடி தாண்டி 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணி இப்போ அதிரப்பள்ளிகிட்ட போயிட்டுருக்கோம். குருவாயூர்லேருந்து அதிரப்பள்ளி சுமாராக 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. 2.5 hours ட்ராவல் டைம் ஆகுது. கோயம்புத்தூர்லேருந்து அதிரப்பள்ளி 165 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. டிராஃபிக் பேஸ் பண்ணி 3.5 hours to 4 hours ஆகும் ட்ராவலிங் டைம். இந்த ரூட் ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ரூட் தான். ரோட் நல்லா இருக்குது. கிளைமேட்டும் ரொம்ப ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்குது. மழை வர்றதுக்கு ரெடியாக இருக்குது. சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. 45 minutes to 1 hour ட்ராவல் டைம் ஆகும். நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இது சாலக்குடியிலேருந்து வால்பாறை வரைக்கும் ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ணக்கூடிய ஸ்டேட் ஹைவே. இங்கே வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன்னு போர்டு வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி போர்டு வச்சிருக்காங்க. 2 பக்கமும் மரங்களுக்கு நடுவில் டிராவல் பண்றது சூப்பரா இருக்கு. இது கேரளாக்குள்ள இருக்கிற ஷோலையார் ஃபாரஸ்ட் ரேஞ்சில் வருது. இங்கே ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க, வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன்னு. ஸ்பீட் லிமிட் 30 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்காங்க. நம்ம இது வரைக்கும் எந்த அனிமலையும் சைட் பண்ணல. இங்கே ஒரு காஷன் போர்டு வச்சிருக்காங்க. ஸ்லைட்டா ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சாச்சு. இந்த ஃபாரஸ்ட்குள்ள மேக்சிமம் தேக்கு, மூங்கில், அப்புறம் யூகலிப்டஸ், இந்த 3 மரங்கள் தான் அதிகமா இருக்கு. இங்க ஒரு வார்னிங் சைன் போர்டு வச்சிருக்காங்க. மழை நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. பட் ரோடு நல்லா இருக்கிறதுனால ப்ராப்ளம் இல்லை. ரைட் சைட்ல சாலக்குடி ரிவர் பார்க்குறோம். நம்ம சாலக்குடியிலேருந்து அதிரப்பள்ளி போகிற வழியில் ஒரு தீம் பார்க் இருக்கு, ஒரு ஸ்னோ பார்க் இருக்கு, அப்புறம் நிறைய அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. இப்போ நம்ம பார்க்கறது அதிரப்பள்ளி வில்லேஜில் இருக்கக்கூடிய அதிரப்பள்ளி வில்லேஜ் பஞ்சாயத்து ஆஃபீஸ். இங்க ஒரு சைன் போர்டு வச்சிருக்காங்க, வெல்கம் டு த லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸ்னு. அதிரப்பள்ளி ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம். செமையா மழை பெய்யுது. மழை பெரிய பெரிய துளியா தான் விழுகுது. கார் மேல அந்த மழை துளி விழுகிற சத்தம் எப்படி கேக்குதுன்னு பாருங்க. இங்க முன்னாடியே வாட்டர் ஃபால்ஸ் வியூ பண்றதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த வியூ பாயிண்ட் கிட்ட வந்துட்டோம் நம்ம இப்ப. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க. செமையா இருக்குல்ல? தண்ணி நிறையவே இருக்கு. தண்ணி விழுகிற சத்தம் இங்கே கேக்குது. செமையான வியூ. பேக்ட்ராப்ல அந்த மலையும் முன்னாடி அருவியும் பிரம்மாண்டமா இருக்கு. கேமரால பாக்குறத விட நேர்ல ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த வியூ பாயிண்ட்ல இருந்து இப்போ கொஞ்சம் ஜூம் பண்ணி பாக்குறோம். இந்த வியூ பாயிண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் தான். இங்க நல்ல மழை பெய்யுது. நம்ம ப்ரிப்பேர்டா கொடை வச்சிருக்கோம், அப்படி இல்லைன்னா நனைஞ்சிரும் கம்ப்ளீட்டா.
நம்ம வியூ பாயிண்ட்ல இருந்து வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு இது ஒரு சூப்பரான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது என்ன இடம்னு போகும்போதே சொல்றேன். மழை நல்லா பெஞ்சிட்டே இருக்கு. நம்ம அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செமையான வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கோம். பாருங்க. ரீச் ஆயிட்டோம். செமையான வாட்டர் ஃபால்ஸ். இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோம். இந்த வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. இது சார்பா வாட்டர் ஃபால்ஸ். அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து வால்பாறை போற வழியில 3 கிலோமீட்டர்ஸ்ல இருக்கு. இந்த சார்பா வாட்டர் ஃபால்ஸ் 60 அடி உயரம். நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கோம். இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போலாம். இந்த ஃபால்ஸ்ல எப்பவுமே இவ்வளவு தண்ணி இருக்காது. ரெய்னி சீசன்ல மட்டும்தான் தண்ணி நிறைய இருக்கும். அதுவும் பர்டிகுலரா ஜூலை ஆகஸ்ட்ல மழை அதிகமா இருக்கிறதுனால தண்ணி நிறைய இருக்கும். இந்த ஃபால்ஸ்ல குளிக்க முடியாது. நம்ம க்ளோஸா போய் பார்க்கறதுக்கு ஒரு வியூ ஏரியா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அங்கிருந்தா இப்ப பாக்குறோம். இது தவிர ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் ஒன்று இருக்கு. இந்த பிரிட்ஜில் இருந்து அந்த வியூ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி அதிரப்பள்ளி வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்துட்டு வேற பிளான் வச்சிருந்தோம். தண்ணி நிறைய இருக்கிறதுனால அதிரப்பள்ளி போய் பார்க்கலான்ட்டு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஒர்க்கிங் டே. மழையும் ஹெவியா இருக்கு. ஆனாலும் இங்க நல்ல கூட்டம். எவ்வளவு தூரத்துல இருந்து வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. பார்க்கிங்க்கு இடமே இல்லை. இதுதான் அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்க்கான என்ட்ரி பாயிண்ட். இது வரைக்குமே பஸ்ஸஸ் வருது. சாலக்குடியில இருந்து அதிரப்பள்ளிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கு. நல்ல மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு. இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஈட்டரிஸ் இருக்கு. எதிர்க்க என்ட்ரன்ஸில் டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அதிரப்பள்ளிக்குள்ள என்டர் ஆகும்போது வியூ பாயிண்ட் கிட்டேயும் ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கு. அங்கேயும் டிக்கெட் வாங்கிக்கலாம். நம்ம டிக்கெட்ஸ் எடுத்துட்டோம். 60 rupees ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அடல்ட்டுக்கு. இந்த வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரி மார்னிங் 8 o'clock ஓப்பன் பண்ணுறாங்க. ஈவினிங் 6 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. உள்ள பார்த்து நல்லா போட்டிருக்காங்க. சுத்தியும் மரங்கள் அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கிறது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணக்கூடிய வாஷ்ரூம்ஸ் இருக்கு. இங்க சாலக்குடி ரிவருக்கு வந்துட்டோம். தண்ணி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. குளிக்க அலோவ் பண்றது இல்லை. தண்ணி ஃபோர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால. இங்க கொஞ்சம் ஸ்லிப்பரியா தான் இருக்கு மழை வந்ததுனால. இங்க குரங்கு நிறைய இருக்கு. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கிற பாட்டில் தான் டார்கெட் பண்ணுது. அதுவும் சின்ன பசங்க கிட்ட இருந்தா மெயினா. இது சாலக்குடி ரிவர். இந்த ரிவரோட ஆரிஜின் வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கிற ஆனமலை ரீஜன்ல இருந்து ஷோலையார், பரம்பிக்குளம், காரப்பாரா ரிவர்ல வந்து பெரிங்கல் குத்து ரிசர்வாயருக்கு வந்துருக்கு. அங்கிருந்து வாழைச்சால் வழியா சார்பா ஃபால்ஸ் வழியா அதிரப்பள்ளி வந்துருது. மொத்தமா 145 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு நார்த் பரவூர் கிட்ட பெரியாறுல போய் ஜாயின் ஆயிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ஆக்சுவல் சவுண்ட். இங்க 82 அடி உயரத்துல இருந்து தண்ணி பெய்யுது. இவ்வளவு அழகாவும் பிரம்மாண்டமாவும் இருக்கிறதுனால இத சவுத் இந்தியாவோட நயகரான்னு சொல்றாங்க. இந்த ரிவரை பக்கத்துல போய் பார்க்குறோம்.
கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக தான் இருக்கு, அதனால தான் இவங்க குளிக்க அலோவ் பண்ணல. நம்ம இங்கிருந்து கிளம்பியாச்சு. ஃபால்ஸோட கீழ் பக்கம் போய் பார்க்கலாம். இப்ப இந்த வழி கொஞ்சம் கல்லெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 750 மீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இறங்குறது சிரமமா தான் இருக்கு. பார்த்துதான் இறங்கணும் போல இருக்கு. மழை பெஞ்சதுனால கொஞ்சம் ஸ்லிப்பரியா இருக்கு. இங்க ஃபால்ஸோட சாரெல்லாம் அடிக்குது, மழையும் பெய்யுது. மெயின் என்ட்ரன்ஸ்ல ரெயின் கோட் ஹயர் பண்ணிக்கிற ஃபெசிலிட்டி இருந்துச்சு, அது தேவை இருக்காதுன்னு நினைச்சு தப்பா போயிடுச்சு. இதுதான் கடைசி ஸ்ட்ரெச்சா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க அந்த ஃபால்ஸ்ல இருந்து வர சாரல்னால ரொம்ப ஈரமா இருக்கு. கொஞ்சம் ஜாகிரதையா நடக்க வேண்டியிருக்கு. ஸ்லிப் ஆகுது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இறங்க வேண்டியதா இருக்கு. சூப்பரான வியூ. இதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தது. செமையா இருக்கு. சாரல் அடிக்குது, இல்லைன்னா இன்னும் கூட பக்கம் போகலாம். நான் குடையும் மேலேயே வச்சுட்டு வந்துட்டேன். வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை. ஆள அசத்தும் பிரம்மாண்டம். சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வாட்டர் ஃபால் தான் கேரளாலேயே லார்ஜஸ்ட் வாட்டர் ஃபால். இதோட ஹைட் 81.5 ஃபீட், அகலம் 330 ஃபீட். தண்ணி கம்மியா இருக்கும்போது உள்ள போய் பாறை எல்லாமே ஏறி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சான்ஸே இல்லை. சாரல் அப்படி அடிக்குது. கம்ப்ளீட்டா நினைச்சாச்சு. மழையும் பெய்யுது, வெயில் அடிக்குது. அல்டிமேட். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு சூப்பர் சூப்பர். ஆர்ப்பரிக்கும் மதுரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கிளம்பியாச்சு. இந்த சாலக்குடி ரிவர் நம்ம கூடவே வந்துட்டு இருக்கு. லெஃப்ட் சைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா இன்னொரு வியூ பாயிண்ட். அது எங்கே அப்படிங்கிறது அங்கே போய் சொல்கிறேன் நான். இது வெட்டிலப்பாறை பிரிட்ஜ். அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி போகிற ரோட்டில் 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. இது சாலக்குடி ரிவருக்கு மேலே கட்டியிருக்கிற பிரிட்ஜ். ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. இந்த பிரிட்ஜுக்கு சைடில் ரிவருக்குள்ளே இறங்கிறதுக்கான படி இருக்கு. பட் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் போர்டும் வச்சுருக்காங்க. இப்போ ஸ்லைட்டாக வெயில் அடிக்குது. இந்த வெயிலில் தண்ணி சூப்பராக மின்னுது. இந்த ட்ரிப் இன்னும் முடியல. நம்ம வெட்டிலப்பாறை பிரிட்ஜிலிருந்து தும்பூர் மூழி ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க போயிட்டு இருக்கோம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்க்கான என்ட்ரி சாலக்குடி மெயின் ரோட்டில் இருக்கிறதா தான் நான் படிச்சிருக்கேன். ஆனால் இங்கே 2-3 பேர் விசாரித்த போது இந்த ரூட்டில் தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டர்ஸில் இருக்குன்னு சொல்கிறாங்க. கூகுள் மேப்பும் எழாட்டுமுகம் மேலூர் ரோட்டில் தான் போகணும்னு காமிக்குது. இந்த ரோடு ஃபாரஸ்ட்குள்ளே போகிற ரோடு. ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பயங்கர மழையாக வேறு இருக்கு. வேகமாக காற்று அடிக்குது. இதில் 4 கிலோமீட்டர் எப்படி போகிறதுன்னு தெரில. அங்கே ஒரு தென்னை மட்டை வேற இருக்குது முன்னாடி. நாங்கள் இதில் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு திரும்பி வந்துட்டு இருக்கோம். டைம் மதியம் 3:15 தான் ஆகுது. பட் ஹெவி ரெயின்ஸ்னால கொஞ்சம் க்ளூமியாக தான் இருக்கு. இந்த ரூட்டில் கொஞ்சம் வெஹிக்கிள்ஸ் போகுது. பட் நாங்கள் ரிஸ்க் எடுக்கல. ஏன்னா இன்னைக்கு மார்னிங் தான் வாழைச்சால் ரோட்ல ஒரு மரம் ரோட்ல விழுந்துச்சு. காற்று ஹெவியாக அடிக்கிறதுனால மரம் ஏதாவது சாஞ்சிச்சுன்னா நமக்கு பிரச்சனை ஆயிரும். எதிர்க்க பாருங்க, ஒரு கார் அங்கே தான் போகுது. கூட்டமாக கொஞ்சம் மாடெல்லாம் போயிட்டு இருக்கு. எதிர்க்க 2 கார் வருது. அவங்களும் ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்க தான் போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு அக்கேஷன்ல கண்டிப்பாக அந்த தும்பூர் மூழி ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்த்துடலாம். இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம். இது மாடுகளுக்கான ரோடு போல இருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க.
அதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து சாலக்குடி வரைக்கும் மெயின் ரோட்ல போற பிரைவேட் பஸ்ஸஸ்ல தும்பூர் மொழி டேம் போகும்னு சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. இப்போவும் நம்ம கூகுள் மேப்ல ஃபாரஸ்ட்குள்ள போகக்கூடிய பேரலல் ரோடு தான் காமிக்குது. இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த அதிரப்பள்ளி சார்பா ஃபால்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.